வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நேற்றுக்கு வந்து இந்த சாரியோட கட்டிங் தான் பார்த்தோம். சுடிதார் கட்டிங் மட்டும் பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஸ்டிச்சிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து தைக்கிறது கை பஃப் கை அப்புறம் இந்த பேக் சைடு நாட்டு டிசைன் எல்லாமே ஒரே வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த பார்டர் வந்து 2 சைடும் உள்ள பார்டரை வந்து நான் ஒன்றா ஜாயின் பண்ணி பெருசாக எடுத்திருக்கேன். அதாவது நம்ம கையில் மூட்டுவோம் இல்லையா, பிசுறு தெரியாமல் அந்த மாதிரி ஒரு தையல் போடுறேன். ஆனால் வந்து வெளியில் நமக்கு எதுவும் தெரியாது. உள்ளே மட்டும் இந்த பிங்க்கு கோடு மாதிரி தெரியும். வெளியில் வந்து நமக்கு 2 பார்டர் ஜாயின் பண்ண மாதிரி தெரியாது. ஃபுல்லாக மடித்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 சைடும் சேர்த்து மொத்தம் நமக்கு ஒரு 5 மீட்ரு வரும். ஒரு பக்கத்துக்கு 2.5 மீட்ரு அந்த கணக்கில் வச்சுக்க. கீழே வந்து நம்ம மடித்து விட்டுறலாம். அந்த க்ரீன் கலர் இருக்குது இல்லையா, அந்த அளவுக்கு அந்த பிங்க்கு மட்டும் தெரிகிற மாதிரி நம்ம மடித்து விட்டுறலாம். மடித்து விட்டுட்டு இது முந்தியில் உள்ள டிசைனு. இது வந்து எனக்கு 2 முன்னாடி பின்னாடி 2க்கும் நமக்கு ஒரே மாதிரி வேணும். ஏன்னா இது ஒரு சைடு ஒரு மாதிரி, பின்னாடி வந்து ப்ளைனாக க்ரீன் கலர் கொடுக்கறதுக்கு எனக்கு பிடிக்கலை. அதனால் இருந்த முந்தியோட கழுத்தை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு அந்த ஆம்கோலுக்கு சைடில் மட்டும் கொஞ்சம் ஜாயின் பண்ணுறேன். ஆனால் வந்து அது ஜாயின் பண்ண மாதிரியே நமக்கு தெரியாது. 2 தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே ஓடு தையல் மாதிரி போடுறேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த இதை பிரித்து விட்டோம்னா நமக்கு வந்து எதுவுமே தெரியாது. அதே மாதிரி 4 பக்கமும் நான் முன்னாடி 2 பக்கம் பின்னாடி 2 பக்கம் இந்த ஆம்கோல் சைடு மட்டும் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த முந்தியில் வந்து அந்த கீழ்ப்பகுதி டிசைன் இருந்துச்சு கொஞ்சம், அந்த இருக்கிறத 4ஆக கட் பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணி கழுத்து அடித்து திருப்பிக்கலாம். திருப்பி எடுத்து வச்சுட்டு இது வந்து அந்த ஸ்கர்ட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அது மேலே 2 இன்ச் ஆகல வச்சு அந்த இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு மொத்தமாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு அமுக்கு தையல் போட்டுடலாம். அமுக்கு தையல் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக வச்சு நம்ம இன்ஸ்கர்ட் இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணுவோம். அதே மாதிரி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். ஒரு தையல் போட்டால் போதும். ஏன்னா திருப்பி நம்ம வந்து அமுக்கு தையல் போட போகிறோம். அதனால் ஒரு தையல் மட்டும் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து அமுக்கு தையல் போடல, நான் அப்படியே விட போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 2 தையல் ஒன்றுக்கு போட்டு விட்ருங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து 4 புடவை வச்சுருப்போம், ஒரு இடத்துல மூட்டு விட்டுருச்சுன்னா தையல் விட்டுருச்சுனாலும் நல்லா இருக்காது. அது உங்கள் விருப்பம். இந்த தீபாவளிக்கு என் பொண்ணுக்கு வந்து இதே மாதிரியே இன்னொரு சாரீ எடுத்து வச்சுருக்கேன். அதையும் தைச்சி உங்களுக்கு கண்டிப்பாக. ஏன்னா இது வந்து பழைய சேரீ தான். நான் ஒரு தடவையோ 2 தடவையோ கட்டினேன், ஞாபகமாக இருக்குது எனக்கு. ஆனால் வந்து அந்த பார்டர் மட்டும் தொங்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பார்டர் மட்டும் தொங்குற மாதிரி இருக்கனால ஃப்ளிட்ஸு நமக்கு வரமாட்டேன்ட்டுச்சு. அதனால் சரி இது வேஸ்ட்டாக வைக்காட்டி என்ன அப்படின்ட்டு தான். கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி சுடிதாரை தைச்சிருவோன்னு தைச்சேன். தைச்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இந்த இது ஃபுல்லாகவே நம்ம அமுக்கு தையல் போட்டுடலாம். அதாவது இந்த இது வந்து ஒரு பக்கமாக வர மாதிரி அமுக்கு தையல் போடுங்க. மாற்றி மாற்றி போகிற மாதிரி, அதாவது வந்து அந்த மடிப்பு பகுதி உள்ளே இருக்குது பார்த்திங்களா, உள்ளே நம்ம தையல் போட்டிருக்கோம், அது ஒரு பக்கமாக வர மாதிரி அமுக்க தையல் போடுங்க திருப்பி வச்சு. எல்லாத்துக்கும் நம்ம வந்து அமுக்கு தையல் போட்டோம். இந்த நம்ம ஒரு சில இடத்துல வந்து அந்த கூட குறையாக இருக்கும், அதை வந்து நம்ம கரெக்டாக வச்சு ரவுண்டாக நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். லைட்டாக எல்லா பக்கமும் இருக்காது, எங்கேயாச்சும் ஒன்று நமக்கு கூட குறையாக இருக்கும், அதில் வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அமுக்கு தையல் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி விடுங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பார்டர் வச்சு தைக்கலாம். பார்டரில் வந்து நமக்கு கொஞ்சோன்னு இருந்தால் போதும், 1/4 இன்ச்சில் பாதி இருந்தால் போதும். இது வந்து எப்படின்னா வந்து நமக்கு அந்த ஜாயின் நம்ம பண்ணுறது வந்து மேல் பகுதி வர மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து நம்ம மேலே வந்து அந்த பிசுறு தெரியாமல் நம்ம மடித்து விட்டுறலாம். உள்பக்கம் போகிற மாதிரி தைக்காதீங்க, ஏன்னா வந்து அது பிரிஞ்சுக்கிட்டே வந்துடும். நமக்கு எப்படி தான் அமுக்க தையல் போட்டாலும் அது நூல் நூலாக வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு அந்த ஜாயின் பண்ணதே தெரியாத மாதிரி நம்ம மேல் பக்கம் வச்சு அதை தைச்சதுக்கப்புறம் மேலே க்ரீன் கலரில் நம்ம நீர் பீஸ் கொடுத்து
தைச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி மேல் பக்கம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு இருந்தால் போதும். ஏன்னா வந்து ரொம்ப பட்டையாக தைக்க வேணாம். ஒரு 1/4 இன்ச்சில் பாதி இருந்தால் போதும். நம்ம அதுக்கு மேலே இந்த நேர் பீஸ் வச்சு தைச்சிடலாம். அப்போ வந்து அந்த பிசுறு வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. உள்ளே நம்ம ஜாயின் பண்ண மாதிரியும் தெரியாது. ஏன்னா நம்ம அதே கலரில் வந்து நம்ம மேலே கொடுத்து தைக்கிறனால ஜாயின் பண்ண மாதிரியே தெரியாது. நமக்கு பக்கத்தில் பார்த்தா தான் தெரியும் ஒரு தையல் போட்டிருக்க மாதிரி. ஆனால் ஜாயின் பண்ண மாதிரி இருக்காது. அதே மாதிரி உள்பக்கமும் நமக்கு எந்த பிசுறும் வராது. ஏன்னா வந்து இல்லைன்னா வந்து ஒன்று ஒன்றா நம்ம வந்து போட வந்து நூல் உருவிக்கிட்டே வரும். அதனால் மேலே கொடுத்து ஜாயின் பண்ணிடலாம் அந்த பிசுறு தெரியாமல். கரெக்டாக அந்த மடிச்சு விட்டு அந்த தையல் மேலேயே அப்படியே போடுங்க. அந்த பிங்க் பார்டர் வந்து நல்லா அழகாக தெரிகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு பக்கத்துக்கு நான் 2.5 மீட்ரு 5 மீட்ரு இருந்ததை வந்து கைக்கு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு பார்ட்ரு 5.5 மீட்ரு வந்து ஒரு இருந்தது. அதில் வந்து 1/2 மீட்ரு கைக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி உள்ளதை அப்படியே நான் ஜாயின் பண்ணிட்டேன். சரியாக வந்துச்சு. இப்போ மேலே அப்படியே மடித்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து எதுவுமே அது தெரியாது. ரொம்ப நீட்டாக இருக்கும். ஒரு 1/4 இன்ச் அளவு வரும் அந்த இதுக்கு க்ரீன் கலரு. அப்படியே மடித்து விட்டுறலாம். அதே மாதிரி பார்டரும் வந்து நமக்கு ஜாயின் பண்ண மாதிரி இருக்காது. நீளமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒன்றுமே வித்தியாசம் தெரியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதா? எதுவுமே தெரியாது நமக்கு. அதே மாதிரி மேலேயும் நமக்கு எதுவும் தெரியாது. இப்போ வந்து ஸ்கர்ட்டோட ஒரு பக்கம் முடிச்சாச்சு. இன்னொரு பக்கம் நம்ம முடிச்சு எடுத்துகிட்டு முன்னாடி நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து லைனிங் எடுத்திருக்கேன். 2 மீட்டர் லைனிங். அதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு சைடில் 2 பக்கமும் கரை வர மாதிரி வச்சுட்டு நம்ம மேலே வந்து, ஏன்னா இந்தளவுக்கு நம்ம வந்து அம்பர்லாவுக்கு வந்து நம்ம கட் பண்ணோன்னா 3 மீட்டருக்கு மேலே வேணும். அது வேஸ்ட்டு. இதுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து இருந்தால் போதும். தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறலாம். நான் தனித்தனியாக தான் ஜாயின் பண்ணேன். அப்போங்கும்போது நமக்கு வந்து நல்லாவே ஃப்ரீயாகவே இருக்கும் உங்களுக்குள்ள. சென்டர் அடையாளப்படுத்திட்டு இதை வச்சு நம்ம தைச்சி விட்டுறலாம். 2 சைடு கரை வருதுங்க. கொஞ்சம் மட்டும் நம்ம கிராஸாக கட் பண்ணி விட்டு ஃபினிஷ் பண்ணும்போது சைடில் வந்ததை தனியாக லைனிங் தனியாக இந்த ஸ்கர்ட்டு தனியாக நம்ம தனித்தனியாக ஜாயின் பண்ணி விட்டோம்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடில் மட்டும் நம்ம கிராஸாக கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணும்போது அது கீழே கரை வரைக்கும் நம்ம கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி விட்டுறலாம். தைக்கிறப்ப நம்ம தனியாக தைச்சி விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் பேக் சைடு அடித்து திருப்பிட்டோம். இது முன்னாடி சென்டராக கோடு போட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. அந்த கோட்டுக்கிட்டே கீழே போயிட்டு நம்ம திருப்பி மேலே வந்துடலாம். ஒரு கத்திரிக்கோல் உள்ளே வர அளவுக்கு மட்டும் நீங்கள் ஓப்பன் விட்டுருங்க. நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்காக 1 இன்ச்சு கீழே விட்டுட்டு திருப்புங்க. திருப்பி நம்ம வந்து மேலே வந்து ரவுண்டாக கொண்டுட்டு போயிடலாம். அந்த டிசைன் இருக்குது. அந்த டிசைனுக்கு 2க்கும் இடையில தான் நான் கொடுத்துருக்கேன். நல்லா பொறுமையாக நான் ரவுண்டாக தைச்சிடலாம். தைச்சதுக்கப்புறமா அதை கட் பண்ணி விட்டுறலாம். இந்த பார்டர்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டு அதில் தான் நம்ம நாட்டு டிசைன் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் கூட நம்ம ஏன்னா பார்டர் சுத்தமாகவே இல்லை. நம்ம கைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். கை வந்து பஃப் கை வைக்கிறதுக்காக அந்த கீழே பார்டர் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதில் வர வேஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து நாட்டு டிசைன் பண்ண போகிறோம். அதனால் இருக்கிறத நம்ம மீதிப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம்.
ஏன்னா அந்த ஆம்குள்ளே வருது, கழுத்தில் வருது, அது இருந்தால் போதும் நமக்கு. இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு நல்லா திருப்பி அந்த கார்னர் எடுத்து விட்ருங்க. கார்னர் எடுத்து விட்டுட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாங்காய் டிசைனுக்காக தான். மாங்காய் டிசைன் வந்து நல்லா அழகாக இருந்தது. சரி, அந்த கரெக்டாக அது வர மாதிரி தைச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். இல்லை வேறு எப்படி தைச்சிருந்தாலும் இந்த ட்ரெஸ் வந்து சொதப்பியிருக்கும். இந்த மாங்காய் டிசைன் வந்து நம்ம கரெக்டாக அந்த இது வர மாதிரி தைச்சனால ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா ஆம்கோல்கிட்ட வந்துட்டு நமக்கு எதுவுமே தெரியாது, அது சைடில் போயிடும், தையலில் உள்ளே போயிடும். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி இருக்க மாதிரி சேரீயில் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இப்போ ஃபுல்லாக அந்த எட்ஜ்லேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த லைனிங் கிளாத் வந்து சேம் கலர் தான், ரெண்டுமே வந்து சேம் கலர் தான். அந்த லைனிங் கிளாத்தில் சைடில் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதில் தான் நான் வந்து கிராஸ் பீஸ் கொடுக்குறேன் பைப்பிங்க்கு. ஏன்னா அதுலேயும் எனக்கு மிச்சம் வரல, சாரீ கிளாத்லேயும் எனக்கு மிச்சம் வரல, கரெக்டாக இருந்துச்சு. திருப்பி அந்த தையல் மேலேயே நம்ம போட்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக வரும் பைப்பிங்க. இப்போ நல்லா உருட்டி தைச்சிடலாம். ஒரே மாதிரி பைப்பிங் கொடுங்க, கூட குறையாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. சன்னமாக ஒரே மாதிரி கொடுத்துட்டு வாங்க. இப்போ ஒரு பக்கம் கொடுத்தாச்சு, இன்னொரு பக்கம் வந்து கீழேருந்து கொடுத்துட்டு வந்துடலாம். இது மடிக்கிறது மட்டும் கரெக்டாக மடிச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு அழகாக வந்துடும் பைப்பிங்க. இப்போ கீழேருந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்டு போயிடலாம். இந்த கார்னர்கிட்ட மட்டும் லைட்டாக ஒரு குட்டியாக ஒரு ஃப்ளிட்ஸு வரும், அதை வந்து நல்லா மடக்கி விட்டு நம்ம தையல் போட்டு விட்டுறலாம். ஏன்னா எல்லா கார்னர்கிட்டையுமே நம்ம வளைச்சி கொண்டு வரனால அது ஒரு ஃப்ளிட்ஸு வரத்தான் செய்யும். அந்த இடத்துல நம்ம வந்து நல்லா மடித்து விட்டுட்டு தைச்சி திருப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்லாக பைப்பிங் வச்சிட்டோம். லைட்டாக நான் கட் பண்ணி விட்றேன். எதுக்காக கட் பண்ணி விட்றேன்னா நமக்கு வந்து சுருக்கம் விழுகாது. அதனால் வந்து லைட்டாக அந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணி விட்டு நம்ம ஒரு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும். உங்களுக்கு வந்து ரொம்ப சுருக்கம் விழுகாது, கழுத்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு எடுத்து நம்ம அடித்து ஓரத்தில் தையல் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து நம்ம ரோப்பு இந்த மாதிரி எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. 2 பைப்பிங்கையும் சேர்த்து நம்ம தையல் போட்டு விட்டு நம்ம பட்டன் வைக்க போகிறோம் கோல்டன் கலரில். இப்போ கீழே வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு திருப்பிடலாம். இப்போ வந்து திருப்பி ஒரு தையல் போட்டுருங்க. 2 பைப்பிங்கும் ஒட்டின மாதிரி வச்சு போடுங்க. கேப்பு வரக்கூடாது, கேப்பு வந்தால் அது நல்லா இருக்காது பைப்பிங்கு. அதனால் வந்து 2 ஒட்டின மாதிரி வச்சு போட்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுற்றிலும் பாமுக்கு தையல் போட்டுடலாம்.
நிப்பாட்டிட்டு திருப்பி கீழே வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் ரிட்டன் போயிடலாம். இதுக்கு தர்மாக்கோல் பால் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம கொடுக்கலாம். இது நம்ம விருப்பம்தான். இல்லைன்னா வந்து இது இப்போது க்ரீன் கலரில் ரோப் கொடுத்து கூட நம்ம ஒயிட் கலரு இல்லைன்னா வந்து கோல்டன் கலரில் பாசி கொடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து பெரிய பெரிய பட்டன் வந்து ஒரு 3 பட்டன் கொடுக்க போகிறேன் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக நம்ம பைப்பிங் வச்சு முடிச்சிட்டோம். நான் அடுத்து வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். இதான் வந்து பட்டனு உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன். இந்த பட்டன் வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் இருந்தது. அதாவது வந்து செட்டு ட்ரெஸ் வரும் இல்லையா, ஃபேண்ட்டு சால் எல்லாம் வரும் இல்லையா, அதில் இருந்துச்சு. அவங்க வந்து இந்த பட்டன் வேணாம், கனமாக இருக்குது அப்படின்ட்டாங்க. அதை எப்படியே எடுத்து வச்சுருந்தேன் பத்திரமா. இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கிராண்டாக அழகாக இருந்துச்சு. சரி இதுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துட்டேன். பாருங்கள், இதை வச்ச ஒட்டி இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வந்து இது வந்து உள்ளே ஊசி நூல் கோர்த்து தைக்க முடியாது. நம்ம வந்து தனியாக தான் தைக்கிற மாதிரி இருந்தது. கையோட உயரம் வந்து 11 இன்ச்சு, அகலம் வந்து 8 இன்ச்சு வச்சுருக்கேன். சைடில் வந்து 7 இன்ச் இருந்தால் போதும், 7 இல்லைன்னா 7.5 இருந்தால் போதும். இப்போ வந்து கை வந்து வரைஞ்சாச்சு, கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆம்கோல் வச்சு பார்த்துடலாம். ஆம்கோல் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்து நம்ம முன்னாடி கை கடைஞ்சி கட் பண்ணிக்கலாம். முன்னாடி கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பார்டர் இதை நான் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, 4 இன்ச் இருக்குது. 4 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு மேலே 8 இன்ச்சு நான் வைக்கிறேன். இது வந்து அந்த முந்திக்கு மேலே கொஞ்சம் தள்ளி இருக்கும் இல்லையா, அந்த பீஸ் இது வந்து 3 பீஸ் எடுத்துக்கலாம். இதுதான் மிச்சம், இது மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். மீதி உள்ளதை பூரா நான் கட் பண்ணி முன்னாடி பின்னாடி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இது 3 பீஸ் எடுத்துக்கலாம். 3 பீஸ் எடுத்துகிட்டு 2 இதை எடுத்துகிட்டு ஒன்று மட்டும் 2ஆக கட் பண்ணி 2 இதுக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா பஃபேன்றதுனால நமக்கு அதிகமாக வேணும் கிளாத்து. 2 தையல் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். மாங்காய் டிசைன் வந்து நேராக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து அடையாளப்படுத்திக்கிங்க உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து பஃப் வேணுன்றதை. இந்த சைடில் வந்து தையலுக்கு வந்து 4 இன்ச்சு விட்டுட்டு நான் வந்து பஃப் வச்சுருக்கேன். மேல் பக்கம் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சுட்டோம், அதுக்கு நேராக வர மாதிரி கீழே நம்ம வச்சு போட்டுடலாம். மேலே வந்து நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறமா இது கீழே வந்து நம்ம கரெக்டாக அதுக்கு நேராக எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 சைடும் நமக்கு வந்து உள்ள தையல் உள்ளே போயிடும். அதனால் வந்து அடிப்பக்கம் போகிறனால நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம பார்டரை வச்சு தைச்சிடலாம். இந்த பார்டர் வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும் நமக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது சுருக்கமாக ஆயிடுச்சு அப்படின்னு. அது பார்த்தாவே தெரியும் நமக்கு பார்டரில்.
ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். கரெக்டாக அந்த கோல்டன் கலர் அளவுக்கு தையல் போடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ கையை வச்சு கீழே மடித்து தைச்சிடலாம். ஃபுல்லாக வச்சு ஒரு தையல் போட்டுக்குங்க. கை உயரம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே வச்சு அந்த கையை லைனிங் வச்சுட்டு மேலே அப்படியே அந்த கையை நமக்கு வந்து அது தெரியும். அது மேலேயே ஒரு தையல் போடுங்க. இப்போ போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு நீட்டாக வந்துடுச்சு கையே. கீழே வந்து நம்ம மடித்து ஒரு தையல் போட்டுடலாம். இதுக்கு நம்ம பைப்பிங் பண்ண போகிறோம். ஏன்னா மேல் வாக்கில் மடித்து எனக்கு அந்த பார்டர் வந்து சுருக்கமாக இருக்கனால தையல் போட வரல. அதனால் எப்படி அடியில் கொடுத்து அந்த ஓரத்துலேயே தையல் போட்டுக்க போகிறேன். நம்ம அடுத்து பைப்பிங் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் வச்சு பைப்பிங் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம வந்து தையல் போட்டுட்டு திருப்பி பைப்பிங் வச்சுட்டு இன்னொரு தையல் போட்டோன்னா அந்த பார்டர் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுடலாம். உருட்டி ஒரே மாதிரி கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம திருப்பி ஒரு தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பிங்க் கலர் வந்து ஹெம்மிங் பண்ணி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா அதை கட் பண்ணி எடுத்து விட்டுறலாம். நான் வந்து அதை கட் பண்ணி விட்டேன். இப்போ 2 கைக்கும் நம்ம பஃப் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த கையை ஜாயின் பண்ணிடலாம். இந்த கையை தையல் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம வந்து கையை வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க சரியாக வருதான்னு. இப்போ ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுருங்க. சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அந்த சென்டர் அடையாளப்படுத்துறது வந்து ஷோல்டருக்கு நேராக வரணும். இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறமா கீழே வந்து அந்த ஸ்கர்ட் இருக்கிறது இல்லையா, அதை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். சரியாக வந்துச்சு. கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வரல. ரெண்டு தையல் போட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம். மேல் வாக்கில் அந்த தைச்சது திருப்பி வச்சு நம்ம அப்படியே அமுக்கு தையல் போட்டுருங்க. பிங்க் கலரில் அப்படியே அமுக்கு தையல் போட்டுருங்க.
போட்டு நம்ம சைடு ஜாயின் பண்ணிடலாம். சைடு வந்து ஃபஸ்ட்டு ஓரத்தில் ஒரு தையல் போடுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு எத்தனை தையல் வேணுமோ போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயுமே ஓரத்தில் தான் போடணும். அந்த கை வந்து ஆம்கோல் தைச்சிருக்கோம் இல்லையா, அது ரெண்டுமே மடக்கி அந்த கை பக்கம் இருக்கணும். நீங்கள் தைக்கிறப்ப வந்து லைனிங் கிளாத்தை எடுத்து விட்டுட்டு தைங்க. அது வந்து நம்ம கடைசியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தூரம் தான் தைச்சிருக்கேன், அது வரைக்கும் மட்டும் தைச்சிட்டு விலக்கி விட்ருங்க. விலக்கி விட்டுட்டு நம்ம வந்து சாரீ கிளாத்தில் மட்டும் தையல் போட்டுட்டு போயிடலாம். அப்புறம் வந்து அது தனியாக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து சுடிதார் முடிஞ்சு. இப்போ வந்து அகலம் வந்து 3.5 இன்ச்சு, உயரம் வந்து 3.5 இன்ச்சு இதை நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு வந்து முக்கோணமாக மடிச்சுட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை மடிச்சுட்டு அதை 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கோல்டன் கலர் நாட்டு 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு இதுக்கு வந்து 4 பீஸு எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறையா இருந்துச்சுன்னா 5, 6 கூட கொடுக்கலாம். ஆனால் இது வந்து அவ்வளோதான் மெட்டீரியல் இருந்துச்சு. இருந்ததை வச்சு நான் ஒரு பக்கத்துக்கு 4 கொடுத்துருக்கேன். இப்போ இது வந்து ரவுண்டாக தைச்சிடலாம். ரவுண்டாக தைச்சிட்டு திருப்பி நல்லா அமுத்தி விட்டுறலாம். அங்கங்க கட் பண்ணி விட்ருங்க. திருப்பி விட்டு நல்லா அமுத்தி விட்ருங்க. இது ஃபுல்லாக ஜரி இருக்கனால நமக்கு நல்லா புசுன்னு இருக்கும். இது எல்லாத்தையும் தைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக ஆனாங்கன்னா கட் பண்ணி விட்டால் திருப்பி நம்ம வந்து அமுத்தி விட்டோம்னா அந்த ஷேப் வந்து நமக்கு ரவுண்டாக கிடைக்கும். இப்போ முடிச்சாச்சு, ஒன்று தைச்சாச்சு, இன்னொன்று வந்து நம்ம தைச்சிடலாம். நாட்டு நடுவில் வச்சு அந்த பிசில் இருக்கு இல்லையா, அந்த பகுதியை வச்சு கிராஸாக அப்படியே தையல் போட்டு விட்ருங்க. போட்டு விட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுறலாம் நூலெல்லாம். திருப்பினா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு அழகாக கொடை மாதிரி. மிச்சம் 3ஐயும் அது மாதிரி ஒரு 1.25 இன்ச்சு அடையாள வச்சுக்கோங்க. 1.25 இன்ச்சு வச்சுட்டு நம்ம தைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் 2ஐயும் தைச்சிடலாம். தேய்ப்பு வச்சு அடையாளப்படுத்திக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு, இல்லைன்னா வந்து நம்ம ஏற்றி எல்லாத்தையும் மேலே கூட குறைய வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம திருப்பி பார்க்கும்போது அது ஒரே மாதிரி இருக்காது உங்களுக்கு. அதனால் ஒன்று ரொம்ப கீழே இறக்கிட்டாலும் நல்லா இருக்காது, ரொம்ப மேலே ஏற்றிட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் வந்து ஒரே அளவாக கொடுங்க. இது மாதிரி எத்தனை வேணாலும் நம்ம கொடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸில் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மேல் பாடி இதில் வந்து நம்ம தைச்சோம் இல்லையா, அது முந்தியில் அதுலேருந்து மிச்சத்தை எடுத்து தான் வச்சுருக்கேன். கலரு பயங்கரமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது கலர் பார்க்குறதுக்கு. வீடியோவில் நேர்லேயுமே ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா தைச்சி விட்டுறலாம். இப்போ 2 பக்கமும் தைச்சாச்சு.
பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இப்போ வந்து இந்த ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து இந்த பட்டன் வச்சு தைச்சிட்டேன். கீழே வரைக்கும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு விரித்து போட்டு காமிச்சிருக்கேன். இது வந்து வீடியோ சின்னதாக்கி எடுத்திருக்கேன் நான். ஏன்னா ஃபுல்லாக நமக்கு கவராக தெரியணும் அப்படின்றதுக்காக. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கீழே நமக்கு வந்து எதுவுமே தெரியாது, உள்ளேயும் நமக்கு எதுவும் தெரியாது. 2 பக்கம் வர பார்டரை வச்சு நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணி நான் தைச்சிருக்கேன். பாப்பாவுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். எவ்வளோ ஃபிட்டாகவும் ரொம்ப அழகாகவும் நம்ம கையில் தைச்சா மட்டும்தான் இந்தளவுக்கு உங்களுக்கு ஃபிட்டாக கிடைக்கும். ரெடிமேட்லாம் இவ்வளோ ஃபிட்டாலாம் இருக்காது. கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். 2வது மெட்டீரியலும் அவ்வளோ ரொம்ப காசு அதிகமாக போட்டு வாங்கினா தான் மெட்டீரியலும் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒட்டியானம் மட்டும் வாங்கினேன். இந்த ஒட்டியானம் வந்து 340 ரூபா. இது மட்டும் தான் வாங்கினேன். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.